ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ஜாபு. ஸோ இது என்ன பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெனரா பேங்க். ஸோ கெனரா பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3000 வேகன்சிஸ் 3000 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டுக்கு 350 வேகன்சிஸ் வந்து இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 செப்டம்பர். ஸோ அப்போ தான் வந்தது. இதுக்கு வந்து நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 செப்டம்பர்லேருந்து 4 அக்டோபர் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரெண்டிஸ் ஜாபு. ஸோ இதுக்கு நீங்கள் நேஷனல் லெவலில் இருக்கிற அந்த அப்ரெண்டிஸ்க்கான வெப்சைட் வந்து இருக்கு இல்லைங்களா, www.nats.education.gov.in. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற ஐடியை வச்சு நீங்கள் வந்து இந்த கெனரா பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த டேட்லேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ செப்டம்பர் 21 அக்டோபர் 4 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பட் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு 350 வேகன்சிஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி பாண்டிச்சேரி இருக்கு இல்லைங்களா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் உங்களுக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 28 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஓபிசிக்கு 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பர்சனல் வித் டிசபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் 12th மார்க் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் படிச்சிருக்கிறதா அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து தமிழ் படிக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டில் பாஸ் ஆனவங்க தான் செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஒரு தடவை வந்து செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்களோ உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ், ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees. ஸோ 500 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் சார்ஜஸ் இருக்குது. இது வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சார்ஜஸ் வந்து கிடையாது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ரெண்டிஸ்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கெனரா பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, ஸோ canarabank.com careers recruitment, அதுக்கப்புறம் வந்து இந்த என்கேஜ்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இன் கெனரா பேங்க் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இந்த லிங்க் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஆக்டிவாக இருக்காது, செப்டம்பர் 21 உங்களுக்கு வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதனால நீங்கள் வந்து அப்போ வந்து நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் 500 rupees. ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த ஊரில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து உங்களோட ஊரில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து அப்ரெண்டிஸ் ஜாபு. ஸோ 1 இயர்க்கு உங்களுக்கு இந்த ஜாப் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ 1 இயர் மட்டும்தான் இந்த ஜாபில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஆனால் இது வந்து ஒரு பேங்க் ஜாபு. ஸோ அதனால நீங்கள் வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல சேலரியும் கிடைக்கும். இதுக்கு வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 15,000 வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ இந்த 15,000ல் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வந்து உங்களுக்கு வந்து கெனரா பேங்க்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 4,500 10,500 வந்து உங்களுக்கு கெனரா பேங்க்லேருந்து கொடுக்குறாங்க. ஸோ 4,500 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸ்டைஃபண்டாக தரதா மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 350 வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம்.
டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு லிங்க் வச்சுருந்துருப்பேன். ஸோ ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு 21 செப்டம்பர்லேருந்து தான் இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ 4 அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.